இந்த கிழமையில ரங்கராஜன்கிறவர் ஆச்சாரியன் திருமணை அடைந்தார் அப்படிங்கிறத சம்ஸ்கிருதத்தில் சொல்றதுக்கு சர்ம ஸ்லோகம்னு பேர். இதுல ரெண்டு விஷயத்துக்காக வேண்டி பெரியவா இதை அனுஷ்டானம் பண்ணினார். என்னன்னா, ஒன்று, பின்னாடி வர காலத்துல சிரார்த்த திதியை மறக்கக்கூடாது. அதனால அது எந்த வருஷம் எந்த திதின்னு அதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். யாராவது குழப்பி விட்டா கூட திருப்பி அப்பா படத்தை சேவி அப்படின்வா அம்மா. அந்த காலத்துல தப்பு பண்ணா என்ன பண்ணுவா, இப்போ அப்பா படத்தை சேவிச்சுட்டாடா அப்படின்னா சேவிச்சா அது கண்ணுக்கு நேரம் தெரியும். ஐயோ நம்ம மறந்துட்டோம்மா, அதான் அம்மா சேவிக்க சொன்னா அப்புறம் ஞாபகம் வரும். அதனால அதுல அந்த சர்ம ஸ்லோகத்தை எழுதி அந்த காலத்துல போட்டோவை பிரிண்ட் பண்ணுவா. இப்போ நேர வர்த்தமானங்கள்னால அது இப்போ விட்டுருத்தோம். அது மாதிரி இந்த சர்ம ஸ்லோகம்னு வாசிக்கணும். முதல்ல குழந்தைக்கு ஜாதகம் எழுதும்போது ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கியதே ஜென்ம பத்திரிகா. அப்போ பூர்வாசிரமத்தில் நமக்கு என்ன இருந்ததோ அதனோட பயனாக தான் இந்த பிறவி நமக்கு பகவான் அனுகிரகம் பண்ணியிருக்கார். ரொம்ப துர்லபம் மானிட பிறவி. அதுலேயும் ரொம்ப துர்லபம் இந்த மாதிரி பிராமண சமூகத்தில் நம்ம பிறக்கிறது. அதுலேயும் ரொம்ப அரிது இந்த கர்மானுஷ்டானங்களோட சேர்ந்து நம்மளுடைய குலங்கள் இருக்கிறது ரொம்ப அரிது. அப்பேற்பட்ட குலத்தில் நம்ம வந்திருக்கோம். அந்த குலத்துக்கு நம்ம இந்த சரீரத்தை கொடுத்த தகப்பனாரும் தாயாரும் நமக்கு அதை அனுகிரகம் பண்ணியிருக்கா. அதனால இந்த சரீரமானது வருது. அதில் ஒரு மனுஷனுக்கு பத்திரிகை எழுதுறது ஏற்கனவே ஜாதகம் எழுதிட்டோம். குழந்தை பிறந்தோடனே அடுத்தாப்புல எழுதுறது கல்யாணத்துக்கு பத்திரிகை எழுதுவான். அதில் தான் இன்னாருடைய பௌத்திரன், இன்னாருடைய புத்திரன், இன்னாருக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லி அதில் அந்த கோத்திர பிரகரங்கள்லாம் மாற்றி ஒரு குலத்திலேருந்து இன்னொரு குலத்துக்கு அந்த பெண் குழந்தையை கூட்டிகிட்டு வரோம். அவன் நம்மளுக்காக வேண்டி எல்லா காரியமும் செஞ்சு கொடுக்குறா. இந்த குலத்தினுடைய பாரம்பரியத்தை விட்டு கொடுக்காம அதை செய்யறா அப்படின்னு. அதனால வேதத்தெல்லாம் முதல்ல எவ்வளவோ வேத மந்திரங்கள் இருக்கு. எத்தனையோ வேதங்கள், 4 வேதங்கள் இருக்கு, சூத்திரங்கள் இருக்கு. எல்லாத்துலேயும் வசத்தியா மாதிரி தேவோ பவ அப்படின்னு முதல்ல வச்சான். முதல்ல இடமே பிரம்மநாட்டிகளுக்கு தான். அப்போ நம்மளுடைய கலாச்சாரத்தினால நம்ம அதை விட்டு விலகி இருக்கோம். அப்போ அவ்வளோதான். அப்போ அதனால அந்த மாதிரி அந்த அம்மா சொல்லி தான் எல்லாமே நடக்கிறது. அப்போ அந்த மாதிரி சரீரம் கொடுத்த பெரிய வாழ்க்கை பின்னாடி உத்தரப்பிரியில இந்த சர்ம ஸ்லோகம் வாசிக்கிறோம். வாசிச்சு என்னன்னா, இத்தனை நாளாக டெய்லி சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா டூ வாட் ஐ சே தான். இன்னும் கொஸ்டினே பண்ணக்கூடாது அதுக்கிட்ட. சார் பூனை இடம் பண்ணிக்கிட்டுமா, சார் வளம் பண்ணிக்கிட்டுமா, இப்படி நிற்கட்டுமா, அப்படி வைக்கட்டுமா, இது இங்கே வைக்கலாமா, தீர்த்தம் விடணுமா, எதுவுமே கொஸ்டின் பண்ணக்கூடாது. சொன்னதை உடனே செஞ்சிடணும். அப்படி பண்ணணும். அதான் சாஸ்திரம் சொல்லியிருக்கு. சத்தியம் வத தான் சொல்லியிருக்கு. சத்தியம் வத, சத்தியத்தை சொல்லு, தர்மம் சர, தர்மத்தை செய். சார் தர்மம்னா என்ன தர்மம், கொஸ்டின் பண்ணக்கூடாது. தர்மம்னா எல்லாமே நீ பண்றது எல்லாமே தர்மம் தான். ஆத்துல வாசல்ல கோலம் போட்டா அரிசி மாவால பட்சிகளுக்கு நம்ம சாப்பாடு போடுறோம், அது தர்மம் தான். அது அப்ப நீ தர்மப்படி வாழணும். அதுக்குதான் சத்குலத்துல இருக்கணும். ஒரு குலம் நன்னா இருக்கிறதுக்கு காரணம் அந்த குலத்துல இருந்தாதான் அந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நமக்கு வரும். அப்போ அந்த மாதிரி குலத்துல வந்தவாளுக்கு நம்ம உத்தரக்கிரியை பண்றோம். அதுல நிறைய சாஸ்திரங்கள்ல சொல்றா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதானம் சொல்றா. ஒரு விஷயம் என்ன சொல்றாங்க, வைஷ்ணவத்துல ராமானுஜன் எடுத்துட்டேன்னா அவர் ஒரு பார்ட் ஆஃப் இதை பத்தி ரிசர்ச் பண்ணி சொல்றாரு. அதே மாதிரி நம்ம நீங்க ஆத்திரேய கோத்திரத்தை சேர்ந்தவா. ஏன் அபிவாதையை சொல்றான்னு பாதி பேருக்கு அபிவாதையே ஆங்கீரச யவனாஸ்வ அப்படின்னு அபிவாதையே ஆத்திரேய அர்ச்சனானச சாவாசியன்னு இந்த 3 ரிஷிகளும் நமக்கு ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த குலத்தை எப்படி வகுக்கணும்னு பண்ணின டைரக்டர்ஸ் அதான் தான். அதனாலதான் அபிவாதை சொல்றோம், இந்த குலத்துப்படி இந்த இதுபடி நீ வரியா அப்படின்னு மற்றவாளுக்கு தெரியும். 3ஆம் நிமிஷாளுக்கு உங்க குலம் என்னன்னு தெரியாது, பேர் என்னன்னு தெரியாது, என்ன கோத்திரம் தெரியாது. அப்போ அந்த அபிவாதையை சொல்றதுனால இந்த குலத்துல வந்திருக்கான், இவன் இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கான். இப்போ டாக்டர்கிட்ட போனா நம்ம சொல்றாருல்ல, நீங்க இந்த டேப்லெட் எடுத்துக்கோங்க உங்களுக்கு இது கியூர் ஆகும்னா, அப்போ அவர் என்ன ரிசர்ச் பண்றாரு, அவர் ஏற்கனவே உள்ள உங்களோட சரீரத்துல என்ன இருக்கு, என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு பார்த்து அது மாதிரி வைதிகத்துல இதுல சாஸ்திரங்கள்ல இப்படி நமக்கு கொடுக்குறாங்க. அப்போ அதனால அந்த குலத்தோட வரும். இதுல நிறைய சம்ஸ்காரம் சொல்லியிருக்கான். இந்த வைஸ்வானர் அக்னின்னு அக்னி இருக்கார். பெருமாள்கிட்ட எல்லாரும் கேட்கறா, பூலோகத்துல மனுஷாலாம் இப்படி இறந்து போயிடுறாலே அந்த ஸ்தூல சரீரத்தை வச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியல, வச்சுக்கவும் முடியல, என்ன பண்றதுன்னு கேட்கற. அதனாலதான் வைஸ்வானர் அக்னின்னு அந்த முதல் நாள் பண்ற அக்னி வைஸ்வானர் அக்னி. அவருக்கு வேற எதுவுமே ஆகுதி கிடையாது, மனித ஸ்தூல சரீரம் தான் அவருக்கு ஆகுதியே. அப்ப அதனாலதான் மற்றவாள்லாம் சும்மா அப்படியே வச்சுட்டு போவான். நமக்கு அந்த இதுவே கிடையாது. அந்தந்த அக்னிக்கு என்னென்ன தேவையோ ஆஜ்யத்தினால சம்ஸ்காரம் பண்ணி அவளை பிரார்த்தனை பண்ணிட்டு அவளுக்கு ஆகுதியா இந்த சரீரத்தை கொடுத்துடுறான். சரீரம் போயிடுத்து, ஆத்மா மட்டும் நிற்கிறது. இந்த ஆத்மா இன்னைக்கு வளர்ந்தது இல்லை,
எத்தனையோ ஜென்மால நம்மளோடய டிராவல் ஆகிட்டு வருது. நீ பூர்வ ஜென்மத்துல என்ன பாவ புண்ணியம் பண்ணியோ அதை உத்தேசம் பண்ணி இதை கொடுக்குறான். ஏன் மனுஷிய ஜென்மா கொடுக்குறான்னா பெருமாளுக்கு எல்லாம் ஆராதனை பண்ணணும், எல்லாம் செய்யணும், இதெல்லாம் சொல்லப்படாது, கை காலால செய்யணும்னா. எனக்கு ஆசை ஒரு பண்ணைய தூக்கணும்னு ஆஞ்சநேயர் வழி தூக்க முடியுமா? முடியாது. அப்போ அதுக்கு அந்த சரீரம் வேணும், அந்த பலம் வேணும். அந்த காலத்துல அதை தபஸ் மூலமா வாங்கியிருக்கான். பார்க்க நார்மல் மனுஷனா இருப்பான், பவர் ஜாஸ்தியா இருக்கும், தபஸ் சதா சர்வகாலம் பெருமாள் தான் அப்படின்னு இருக்கிற வாழ்க்கை அது சாத்தியம். நினைச்சா தூக்கிடுவா. நம்ம கூட முட்டாள்தனமா நினைச்சா பைத்தியார்த்தனமா பேசுறாங்க அப்படின்னு. ஆனா அதை நம்ம ஃபீல் பண்ணும்போது அந்த ருச்சி இருக்கு இல்லையா, அது நமக்கு கிடைக்காது. அந்த சரீரம் வேணும்னா அந்த தபஸ் பண்ணணும். அப்படியெல்லாம் தபஸ் பண்ணி அந்த காலத்துல நம்ம அதுலயும் நடந்திருக்கு. என்ன ஒரு 1000 ஆண்டுக்கு முன்னாடி நடந்திருக்கு, அவ்வளவுதான். அப்படி இருந்திருக்கா மனுஷாலாம். கிருத யுகத்துலன்னா அப்படி சொல்லிட்டு இருக்கா. ஒவ்வொரு யுகத்தை பத்தி சொல்றத அவ்வளவு ஸ்தோத்திரமா சொல்றா. இந்த சரீரத்தை அவளுக்கு கொடுத்துடுறோம். அந்த ஆத்மாவுக்கு டெய்லி சரி நம்ம குடும்பத்துல இருந்ததுனால அவளுக்கு தாபமும் தாபமும் நிவர்த்தி ஆகும். தாபம்னா ஐயோ என் குழந்தை எல்லாம் விட்டுட்டு வந்துட்டேனே, ஒன்றும் தெரியாதே அப்படின்னு அந்த ஆத்மா வேதனைப்படுறது, அது பேர் தாபம்னு பேரு. தாகம்ங்கிறது நார்மலா நமக்கு எடுக்கிற தாகம். அதனாலதான் நித்தியப்படி நித்தியவதி கல்குழி தர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னு எல்லா பெரியவாளும் சொல்றாரு. அவள்லாம் இதை சந்தோஷமா இருக்கணும், தாகத்துக்கு கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நித்தியவதி பண்றோம். இப்படி பண்ணி அந்த 10ஆம் நாள் அவளுக்கு சரீரம் பெருசாகிடுறது. அதனால இந்த உப்பு இல்லாத பண்டத்தை போடணும். உப்பு இல்லா பண்டம் குப்பையிலே அப்படின்னு சொல்ற மாதிரி திருப்பி வரக்கூடாது. இருந்தாலும் அவளுக்கு போட வேண்டிய செய்ய வேண்டிய எல்லாத்தையும் செஞ்சிடறோம். அதே மாதிரி 11ஆம் நாள் அந்த குழி ஹோமங்கள்லாம் பண்ணி நேற்றுக்கு 70 கரண சிரார்த்தம். அதை எல்லாரும் சவுண்டின்னு தமிழ்ல கேவலமா பேசுறாங்க. அது பேர் சபிண்டி கரணம், சக பிண்டி கரணம். பிண்டத்தை பிண்டத்துடன் சேர்ப்பது பேர் சபிண்டி அப்படின்னு. சபிண்டி கரண சிரார்த்தம்னு சொல்லணும். அப்படி அந்த சிரார்த்தங்கள் பண்ணி அவளை பிதர்களுக்கு பிதர்லோகத்துக்கு டிராவலை ஸ்டார்ட் பண்ணி விடுறோம். அப்படி பண்ணிட்டு இருக்க நிறைய அந்த யமலோகப்பட்டினத்துக்கு போற வழியில நிறைய அவளுக்கு சங்கடம் ஏற்படுறதாம். இரும்பை உருக்கி ஒரு ஆறு ஓடுமா. இரும்பை உருக்கி ஆறு ஓடுனா என்ன ஆகும்? ஒண்ணு வெப்பம் அதிகமா இருக்கும், இன்னொன்னு என்ன ஆகும்? கருப்பா புகை இருக்கும். அதனால அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா கரும்புல ஒரு ஓடை மாதிரி செஞ்சு அதுல தீபம் வச்சு தானம் பண்ணுவாங்க. கரும்பு வெப்பத்தை எவ்வளவு வேணாலும் தாங்கிக்கும். இந்த தீபம் வெளிச்சம் கொடுக்கும். அப்ப அந்த ரிவர் அவ ஈஸியா கிராஸ் பண்ணிடுவான். அது மாதிரி ஒவ்வொரு தானத்துக்கும் ஒவ்வொரு பலன். கோதானம்லாம் பண்ணாக்க அவளுக்கு எந்த இடத்துலையும் சங்கடமே வராது. ஏன்னா அதுகிட்ட இல்லாத பொருளே, அதனால பறக்க முடியும், வாய் பேசாது, நம்மள மாதிரி முதல்ல எழுத்து பேசாது. அது மாதிரி எல்லா விஷயங்களும் இந்த பசுமாட்டுல இருக்கிறதுனால அதை கொடுத்து தானம் பண்ணாக்க நிறைய அவளுக்கு சௌக்கியம் இருக்கும் அப்படின்னு. அதனாலதான் கோவில்ல பரிகாரம்லாம் பார்த்தீங்கன்னா கோவில்ல நிறைய பசுமாடு கொடுக்குறாங்க. எல்லா கோவில்லையும் எந்த ஜோசியத்துக்கோ பிள்ளை கல்யாணம் ஆகும் பசுமாடு கொடு அப்படின்னா, பசுமாடு கொடுத்தா என்ன பண்ணணும்னா அது சமைச்சு போடுற சக்கையில இருந்து எல்லாமே பிரயோஜனமா இருக்கும். அதனால யாருக்கும் எந்த விரோதமும் உண்டாகாது அப்படிங்கறதுனால அதை கொடுக்குறான். அதை ஒருத்தன் டேக்கிள் பண்ண கத்துக்கிட்டான்னா இந்த லோகமே ஈஸி அப்படிங்கறதுனாலதான் அதை கொடுக்குறான். அந்த காலத்துல கல்யாணத்துல திருமண தாரணத்துக்கு முன்னாடி ஒரு பசுமாடு தானம் பண்ணுவான். அந்த பசுமாடை எப்படி பாத்துக்கிறானோ அது மாதிரி வாத்துக்காரியை பாத்துக்கணும். அதை டேக்கிள் பண்ண தெரிஞ்சவனுக்கு இது ஈஸி அப்படிங்கிற மாதிரி அவ்வளவு பிரியமா பாத்துக்கணும் அப்படிங்கறதுனால அந்த கால சாஸ்திரம் அது மாதிரி கொடுக்குறா. அப்ப இந்த தானாதிகள்லாம் பண்ண பண்ண அவளுடைய ஸ்டேஜ் கொஞ்சம் கொஞ்சமா பிதிர்லோகத்துக்கு போறது. அதுக்கப்புறம் தர்மராஜ சதசி போறான். அந்த முதல் நாள் பண்றத பிரம்ம தண்டம் சொல்லி 3 தடவை சுத்தி வந்திருப்பேன் வாத்தியார. அந்த பிரம்ம தண்டங்கிறது என்னன்னா யம தர்மராஜன் கையில இருக்கிற அந்த தண்டம். அது என்னன்னா அதை தூக்கி உங்க தலையில வச்சான்னா உங்க ஆத்மா மேல வச்சான்னா டேப் ரிகார்டர் மாதிரி நீங்க பிறந்ததுல இருந்து சாகர பரியந்தம் என்ன தப்பு பண்ணேன் என்ன சரி பண்ணேன்னு நீங்களே சொல்லியிருக்கு. நான் அதை டிசைன் பண்ணேன். அப்ப தர்மராஜ சதஸ்ல ஒரு 12 கேபினட் மினிஸ்டர் மாதிரி ஒரு 12 பேர் இருக்கா. அவ நீங்க என்ன தப்பு பண்ணீங்களோ இதுக்கு தகுந்தாப்புல அந்த தர்ம நியாயங்களுக்கு தகுந்தாப்புல உங்களுக்கு தண்டனைகள் விதிக்கிறார். அந்த தோஷமும் நம்மளை பீடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காண்டி தான் இந்த தானாதிகள் தெரியாம பண்ணியிருந்தான். அப்ப நம்ம ஒரு நான் நல்லதுன்னு நினைச்சு ஒன்று பண்ணியிருப்பேன், அது உங்களை ஹேட் பண்ற மாதிரி இருந்ததுன்னா அது தோஷம் தானே. அப்ப பிராமணனை கொன்னா தோஷம்னு பிரம்மகத்தி தோஷம் சொன்னேன், இன்னொருத்தரை ஹேட் பண்ணா அதோட தோஷம்ங்கிறான் சாஸ்திரம். அது மாதிரி அந்த தோஷங்கள்லாம் தெரியாம பண்ணது, நான் நல்லதுன்னு நினைச்சு பண்ணிட்டேன், அது இன்னொருத்தருக்கு சிரமமா போயிடுது, அந்த தோஷமெல்லாம் நிவர்த்தி ஆகணும் அப்படின்னு. வஸ்திரங்கள் இருக்காங்க ஒரு இடத்துல, அதனால வஸ்திர தானங்கள் பண்றோம். அப்புறம் பாயாசம் இருக்காங்க,
இப்போ எனக்கு என்ன ஆசைன்னா, எனக்கு பாயாசம் சாப்பிடணும்னு ஆசை. இந்த குளத்து பக்கத்தில் பாயாசத்தை வச்சு நான் என்ன பண்ண, கொதிக்க ஆத்தவும் முடியாது, சாப்பிடவும் முடியாது. அது மாதிரி கட்டங்கள்லாம் அந்த இடத்துல வருமா. யமராஜ சதஸ் போகிற வழியில் இது மாதிரி சிரமங்கள்லாம் வருமா. அந்த அத்வசிரம நிவர்த்தி அர்த்தம். ஏற்கனவே இந்த பிதற்களை போகிறதுக்கு அப்படி தயிர் சாதம் கொடுத்து அவளை சுத்தமாக அனுப்புகிறோம். தயிர் சாதம் சாப்பிட்டு பாரும், வயிறு ஜொம்முன்னு இருக்கும். மத்தியானம் சாப்பிட்டா வயிறு ஜொம்முன்னு இருக்கும், வயசுக்கும் ஒன்றும் பண்ணாது, பரம திருப்தியாக இருக்கும். மனசு வர ரொம்ப லகுவாக போயிடும், லேசாக பேசி போயிடும் அப்படி. அதனால தான் ஆஞ்சநேயர்கள்லாம் நிறைய தத்தியானம் கொடுக்குறாங்க. 4 கிழமை வந்தால் ஆற்றுல பாட்டியெல்லாம் இருந்தால் அந்த காலத்தில் குழந்தைகளுக்கு என்ன தருவா, எப்போ பாரு தயிர் சாதம் தான் இருக்கும். என்னன்னா அதனால சுகம் உண்டாகுது உடம்புக்கு. அந்த தோஷம், அந்த அந்த குரோத மனப்பான்மையே நம்மள்ட்ட இருக்காது, அந்த எண்ணமே நம்மள்ட்ட உதயம் ஆகாது. அந்த மாதிரி தோஷங்கள்லாம் வரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அந்த மாதிரி தானாதிகள் பண்ணுறோம். பண்ணி அவளை சொர்க்கலோகத்துக்கு பண்ணுறோம். நான் சொன்ன மாதிரி சபண்டீகரணம் இன்னைக்கு பண்ணக்கூடாது, 12ஆம் தேதி பண்ணக்கூடாது. ஆப்தீக தண்ணிக்கு தான் சபண்டீகரணம் பண்ணணும். அதுதான் 1 வருஷம் தீண்டல் காக்கிறது இல்லை. ஷேவ் பண்ணக்கூடாது, எண்ணெய் தேய்ச்சிக்கக்கூடாது, இன்னொரு ஆற்று ஃபங்க்ஷனில் அட்டன் பண்ணக்கூடாது, இன்னொரு ஆற்றுல சாப்பிடக்கூடாது, வெளியூர் போனால் 1 நாளுக்கு மேலே தங்கக்கூடாது. இப்படின்னு நிறையா ஸ்ட்ரிக்ட் இருக்குது. அதை நம்மளால் ஃபாலோ பண்ண முடியாதனால அதை 12 மாசிகமாக இரண்டியமாக தத்தம் பண்ணி நான் பண்ணிட்டேன்னு கணக்கு காட்டி இன்னைக்கு சமண்டீகரணம் பண்ணிட்டோம். பண்ணி இன்னைக்கு சுபஸ்வீகரணம்னு பேர். சுபத்தை எடுத்துக்கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம் தமிழில். சுபஸ்வீகரணம் பண்ணிக்கிறோம். ஏன்னா நம்ம குழந்தைகள கல்யாணம் ஆகணும், நம்ம 4 இடத்துக்கு போகணும், ஒரே இடத்துல இருக்க முடியாது, உத்தியோக நிமித்தமாக இருக்குங்கிறதுனால இன்னைக்கு சுபஸ்வீகரணம் பண்ணிக்கிறோம். இப்படியா நம்ம கர்மாக்களை அனுஷ்டானம் பண்ணிக்கிறோம். இந்த 10ஆம் நாளில் என்னன்னா இதெல்லாம் மந்திரபூர்வமாக பண்ணிடுறோம், புண்ணியாவச்சனம் பண்ணிடுறோம், சுத்தி பண்ணிடுறோம் அப்படின்னு. 10ஆம் நாளில் அந்த காலத்தில் என்ன சொல்லியிருக்கா, ராமாயணம் வாசிக்கிறார் அப்படின்னு. ராமாயணம் எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் அந்த கர்ம காண்டத்தில் சில விஷயங்களை உன்னிப்பாக நம்ம கவனிச்சுக்கணும். ஏன் பண்ணோங்கிற அந்த ஒரு உருத்து நமக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுனால அதை சொல்கிறான். அதே மாதிரி ராமருக்கு அந்த மாதிரி நடந்திருக்கிறதுனால ராமாயணத்தை மட்டும்தான் வச்சிருக்கோம். எத்தனையோ சக்தி நூல்கள் இருக்கு, ஆனால் அதெல்லாம் இவ்வளோ டீப்பாக சொல்லத்தான் செஞ்சதே தவிர யாரும் செய்யலை. அதை ராமர் மட்டும்தான் செஞ்சார். அப்பா என்ன சொன்னாரோ அதுபடி பிதிர்வாக்கிய பரிபாலனம் பண்ணார் அப்படின்னு அதில் நிறைய சொல்லிகிட்டே வரா. அந்த கர்மகாண்டத்தில் இதெல்லாம் கருட புராணத்தில் கர்மகாண்டத்தில் உள்ள இது ஒவ்வொருத்தரையும் செலக்ட் பண்ணுறது முதற்கொண்டு இருக்கு. தர்ப்பம் எப்படி இருக்கணும், சமித்தை எப்படி இருக்கணும்னு. நீ எந்த சமயத்தில் பிதர்களுக்கு ஆராதனை பண்ணணும்னு வேத மந்திரம் சொல்லி கொடுத்துருது. வேதாத்தியனம் பண்ணால் நம்ம ஹோமகுண்டத்தில் சுற்றி நேதிக்கு 4 சமித்து வச்சு அதில் மந்திரம் சொல்கிறான். திரீன் பரிதீன் பரிததாதி ஊர்த்வே சமிதாவா ததாதி அப்படின்னு மந்திரங்கள் இருக்கு. நீங்கள் நினச்ச மாதிரி நினச்ச இடத்துல வச்சிட முடியாது. அதை 3 சமித்து வைக்கணும். அனிஷ்டோ ரசிஷ்டா ஸ்தவிஷ்டம் பச்சாதே அப்படிங்கிறான். குண்டா இருக்கணும், குட்டையா இருக்கணும், அது மாதிரி சமித்து முன்னாடி வைக்கணும். அணியான் திராகியான் தட்சிணார்த்தா ஒல்லியா நீளமா இருக்கிற சமித்தை தெற்கு பக்கம் வைக்கணும். அனிஷ்டோ ரசிஷ்ட உத்தரார்த்தா அப்படிங்கிறான். ஒல்லியா இருக்கணும், சின்னதாகவும் இருக்கணும், அது மாதிரி சமைத்து வடக்க இருக்கணும். 3 டைரக்ஷன்ல வைக்கிறோம். இல்லை ஏன் வச்சான்னா எடுக்கிறத குண்டா இருந்தா கண்ணை முடிந்து எடுக்க முடியும், ஒல்லியா நீளமா இருந்தா கையில சுட்டுக்காம இந்த பக்கம் எடுக்க முடியும், குட்டியா இருந்தா முன்னாடியே எடுத்து இப்படியே வச்சிடலாம். பிராக்டிக்கலாகவும் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கான். அது மாதிரி வேத மந்திரங்கள் எல்லாத்தையும் சொல்லி நம்ம பண்றோம். அது எல்லாமே அதுக்கு டினாமினேஷன் இருக்கு. நீங்களா ஒன்னா பிளான் பண்ணிட முடியாது, நானும் எதையும் டிசைட் பண்ண முடியாது. அது என்ன சொல்லியிருக்கோ அதை ஃபாலோ பண்ணலாம். நீங்க ஃபாலோ பண்றதுக்கு நான் ஒத்தாசையா இருக்கணும். அதுக்குதான் எனக்கு டியூட்டிய, அதுக்குதான் என்னைய பெருமாள் அங்கே அனுப்பிச்சிருக்க. இல்லை நான் ஏன் இங்கே வரப்போறேன் இல்லையா? அப்போ அதை ஸ்ரத்தையா செய்யறவங்க இருக்கிறதுனால அதை பண்ணணும் அப்படிங்கிறான். ஸ்ரத்தேதி ஸ்ராத்தா கர்மகாண்டத்துல சொல்லியிருக்கான். மந்திரம் சொல்றதோ சமைக்கிறதோ சாப்பாடு போடுறதோ விஷயம் இல்லை, ஸ்ரத்த இருக்கணும். சமைச்சாலும் கரெக்டா இருக்கணும், உப்பு கண்ணை முடிந்து உப்பு போட்டாலும் உப்பு கரெக்டா இருக்கணும், காய் அப்படி வெந்து இருக்கணும், அப்படி சாப்பிடணும், அப்படி செய்யணும். அது பண்ணினாக்கா இந்த காரியம் சத்தையா ஆகுது அப்படின்னு. பிதர்களுக்கு இத்தனை காரியம் பண்ணிடுறோம். நம்ம அதில் மேற்கொண்டு சுப காரியங்கள்லாம் நிறையா வரணும்னு இந்த சுபஸ்வீகரணம் எடுத்துக்கிறோம். இதில் ரொம்ப என்ன சொல்கிறான்னா நவகிரக பிரீத்தியை சொல்கிறான். ஏன்னாக்கன்னா ஒவ்வொரு மனுஷாளுக்கும் அந்த கிரக பயிற்சி வரும்போது அந்தந்த தோஷம் பீடிக்கும். திடீர்னு பார்த்தோன்னா ரொம்ப சைலண்டாக இருப்பேன் 6 மாதம் கழித்து நீங்களே வைலண்ட் ஆகிடும். இப்படி இருந்தேன்னு உங்களுக்கே தெரியாது. என்ன காரணம்னா அந்த கிரகத்தோட கோளாறு. அதுக்கெல்லாம் 4 கிழமை இத்தனை மணிக்கூர் அந்த தோஷம் நம்மள்கிட்ட இருக்கும். இப்போ இந்த ராகுகாலம் எப்போ கண்டாலும் பார்க்கணும், 1 மணி நேரம் ஒன்றும் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம கண்ட்ரோலாக இருக்கோமா?
அது மாதிரி 6 மாசம் 3 நாள் இருந்தாலும் அந்த 3 நாள் அதை துதிச்சே ஆகும். அந்த தோஷம் இருக்கிறதுனால தான் அந்த கர்ம பலன் உங்களுக்கு வருது. அப்பாவோ அம்மாவோ தவறி போய் அந்த கர்மாவை செய்யறோம். இனிமே அந்த தோஷம் வரக்கூடாதுன்னு அந்த கிரகத்துக்கு பிரீதி பண்ணிடுறோம். அப்போ இனிமே நம்ம குடும்பங்கள்ல சௌக்கியம் வேணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். அதுல இந்த ராமாயணத்துல அந்த கர்மகாண்டத்துல ரொம்ப விசேஷமா சொல்றா. நேற்றுக்கே சொன்னேன், தசரத சக்கரவர்த்தி தவறி போயிட்டார் புத்திர சோகத்தினால. அந்த விஷயம் ராமருக்கு காட்டுல கிடைக்கிறது எப்பன்னா 6 மாசம் கழிச்சு. நீ போனோன்னு இங்க கிடைச்சிடல. இங்க வேதம் இவ்வளவு சொல்லியிருக்கு, புராணம் இவ்வளவு சொல்லியிருக்கு, பெருமாளுக்கு தெரியாததா? ஆனா அவர் 6 மாசம் கழிச்சு பண்றார். புங்க விதை இருந்ததாம், அதை அரைச்சு பிண்டம் வச்சாராம். அது வளவளப்பா இருக்குமா, அதனால அந்த விதையினால வச்சாராம். தசரத சக்கரவர்த்தி இல்லாத சொத்தா பணமா இல்ல பெருமாளுக்கு தெரியாத சக்தியா? அங்க எதையும் பண்ணலாமே. ஆனா அவர் அந்த கிடைச்ச பொருளை பண்ணினார். நான் ஏன்னா நீ வாத்தியார் சுவாமி வரல, தலிகாரர்ல, எங்கிட்ட இவ்வளவுதான் இருக்கு, 10 ரூபா தான் இருக்கு, 5 ரூபா தான் இருக்கு, அது விஷயமே கிடையாது. நீ இருக்கிறத செஞ்சிடும், கரெக்டா கட்டத்துல செஞ்சிடும் அப்படிங்கிற அந்த இடத்துல. அததான் கர்மகாண்டத்தை சொல்றான். இப்படி நிறைய விஷயங்கள் இந்த கர்மாக்கள்லாம் பண்ணிருக்கான். அந்த நேற்றுக்கு நம்ம ஹோமம்லாம் பண்ணவே அந்த பிதிர்களுக்கு, அந்த இக்ஷுவா குலத்து பிதிர்கள் என்னன்னா ஏங்கிட்டு கடந்தாலும் யார் கையால? பெருமாள் கையால நமக்கு யார் ஆகுதி கொடுப்பா? எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் கிடைக்காது. இந்த இக்ஷுவா குலத்துல அந்த பிதிர்கள் வந்து காத்திருந்து அதை வாங்கிட்டு போனாலும் அந்த அன்னத்தை அப்படி சொல்ற அந்த கர்மகாண்டத்தை. அப்ப அந்த இக்ஷுவா குலத்துக்கு அவ்வளவு மேன்மை ஆயிடுது. அப்ப பெருமாள் வந்து இப்படி ஆகுதி கொடுத்தார். அப்படி பிதர்களுக்கு சந்துஷ்டியா பண்ணணும். அதான் நான் சொன்னேன், கீழே எல்லாம் சிந்தப்படாதுன்னு. நமக்கு கர்மா இருக்கு, பிள்ளை இருக்கு, செய்யறதுக்கு ஆள் இருக்கு, பணம் இருக்கு. ஆனா இது அத்தனையும் இருந்து செய்ய முடியாம எத்தனை பேர் லோகத்துல இருக்கான். ஈவன் ராமரை கம்பேர் பண்ணா கூட ராமருக்கே எல்லாம் இருக்கு, ஆனா பண்ணலையே இல்லையா? அதனால கிடைச்சத கீழே எல்லாம் சிந்தினா பிதர்களுக்கு ரொம்ப கோபம் வரும். அந்த அன்னத்தெல்லாம் கீழே சிந்தப்படாது, நெய்யெல்லாம் கீழே சிந்தப்படாது. அசுரர்கள்லாம் அதை எடுத்துட்டுருவாங்க. அவன் இதை சாப்பிட்டா 100 பலம் வந்துடும். நம்ம விடுற அர்க்கியத்தினால தேவர்களுக்கு எவ்வளவு பலம் வருதோ அதுல 10 மடங்கு அவனுக்கு வருமா இந்த கீழே சிந்துற நெய்யினாலையும் அக்ஷதையினாலையும். அதனால எள்ளு எவ்வளவு எடுக்கணும்னா ஒரு சிட்டிகை தான் எடுக்கணும். எங்கிட்ட இருக்குன்னு பாக்கெட் ஃபுல்லா தட்டக்கூடாது. ஒரு சிட்டிகை தான் எடுத்து அப்படி அந்த 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 வேவு தான் அந்த பக்கம் இருக்கணும். அப்படி கர்மகாண்டத்துல சொல்லியிருக்கா. எல்லாத்துக்கும் டினாமினேஷன். எள்ளு அவ்வளவுதான் போடணும், அக்ஷதை எவ்வளவுதான் போடணும், சந்தனம் எவ்வளவுதான் எடுக்கணும், உத்திரணி தான் தீர்த்த எடுக்கணும். எனக்கு காசு இருக்குன்னு பெரிய கிண்ணத்தை உத்திரணியா பண்ணி அதை கொடுத்துட்டாரு. என்ன உத்திரணியில இருக்கோ அதை தான் ஆச்சமனம் பண்ணணும். 2 விஷயம் சொல்றேன். அப்படி ஆச்சமனம் பண்ணினா தொண்டை வறண்டே போகாது. எவ்வளவு மந்திரம் வேணாலும் சொல்லிகிட்டே இருக்கலாம். அடிக்கடி ஆச்சம்யா 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 அப்படி சொல்லிட்டு இருக்காரு. அதை நீங்க ஒழுங்கா ப்ராப்பரா பண்ணேன்னா உங்க த்ரோட் இன்ஃபெக்ஷனே ஆகாது. கரெக்டா அந்த த்ரோட்டுக்கு வேணுங்கிற அந்த ஜலம் அதுல கிடைச்சிடும். இந்த பிராணாயாமம்லாம் ஒழுங்கா பண்ணா உங்களுக்கு அந்த பிரீத்திங் ப்ராப்ளமே இருக்காது. ஆமா, அதே மாதிரி ஜெரிமானமும் கரெக்டா ஆயிடும். அது மாதிரி எல்லாம் பண்ணணும்னு கர்மகாண்டத்துல அவ்வளோ விதிவதா சொல்லியிருக்கான். எவ்வளவு மந்திரத்துல எவ்வளவு வினாடி உள்ள இழுக்கணும், எவ்வளவு வினாடி ரிலீஸ் பண்ணணும்னு. அப்படி இந்த கர்மாக்களை சரதியா பண்ணணுங்கிறதுக்காக இந்த கர்மகாண்டத்தை சொல்றா. அப்படி ராமர் வந்து தசரத சக்கரவர்த்திக்கு அதில் பண்ணி அவருடைய குலத்தை மேலும் மேலும் க்ஷேமமா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணார். அதே மாதிரி நீங்களும் ஒரு பரமசரதியா பண்ணிருக்கேன். ஸ்தோத்திரத்துக்கு சொல்லக்கூடாது, முதலே சொன்னேன், ஸ்தோத்திரத்தையே சொல்லக்கூடாதுன்னு. இருந்தாலும் சிரத்தையினுடைய ஒரு ஒரு இது தெரியணும் நமக்கு அப்படிங்கிறதுனால ரொம்ப சிரத்தையா பண்ணியிருக்கேன். காசு பணம் இருந்தாலும் இல்லாட்டினாலும் இதை வந்து இந்த கர்மாவை அடுத்த சந்ததியினருக்கு என்னன்னு தெரியப்படுத்தி இது அவளுக்கு எந்த தோஷமும் இல்லாம நிவர்த்தி பண்ணணும். அது நம்மளுடைய தலையாய கடமை. எனக்கு வேலை என்ன சொல்றாங்க இந்த இடத்துல, சார் எனக்கு வந்து பிள்ளை, என் தம்பிக்கு பிள்ளை இல்லை, 2 பொண்ணு, எனக்கு யார் கர்மா பண்ணுவான்னு கொஸ்டின் ரைஸ் பண்றான். அவன் சொல்றான், நீ வேதத்துல என்ன கொடுக்குறியோ, இப்ப புத்திரகாமேஷ்டி யாகம் பண்றான், அவனுக்கு பொன் குழந்தை பிறந்தது. என்னன்னு கேட்டான்னா, நீ பண்ண யாகத்தோட பலன் போகாது. உன் பொண்ணுக்கு சத்தியமா பிள்ளைதான் பிறப்பான், புத்திரன் தான் பிறப்பான். நீ என்ன கேட்கறியோ அதுல 4 மடங்கு அவன் அட்வான்ஸா இருப்பான். அதனால நீ பண்றதை குறைச்சிடக்கூடாது அப்படி சொல்றான். எனக்கு திடீர்னு யாரோ 3ஆம் நிமிஷம் வருவான் வந்து, அதனால என்ன சார் நான் பண்ணிட்டு போறேன், எனக்கு ஒண்ணுமே வேண்டாம், காசு வேண்டாம், பணம் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம், நான் இதை பண்ணிட்டு போறேன் இருக்கா அப்படின்னு வருவானா. அந்த எண்ணத்தை அவனுக்கு கொடுத்துருவார் பகவான். அப்படி இந்த கடமாக்கள்லாம் இந்த காலத்துல செஞ்சிருக்கா. பிள்ளை இல்லாதவர்கள் அக்கா தங்கைகள் குழந்தை இல்லையா தத்து கொடுத்துருக்கா. நம்ம வைஷ்ணவ சம்பிரதாயத்துல
நிறைய செஞ்சிருக்கா. அவள் எல்லாரும் காசு பணம்னு மீன் பண்ணுறான். பட் காசு பணத்துக்காண்டி அவள் அதை செய்யலை. இந்த கர்மா விட்டுறக்கூடாது. நான் நேற்றுக்கே சொன்னேன், இதெல்லாம் ஒழுங்காக பண்ணேன்னா உங்கள் ஃபேமிலியோட ஜெனட்டிக் அந்த லிங்க் இருக்குது எல்லாம் அதில் கொண்டு போய் ஜாயின் பண்ணிடுவோம். இதனோட பலன் தான். இப்போ நீங்கள் ஒழுங்காக பண்ணலைன்னா உங்களுக்கு நடக்கும்போது அது என்ன ரியாக்ஷன் தெரியும். அதை நம்ம ஃபீல் பண்ண முடியாது. அது நடக்கும்போது தானே தெரியும். அப்போ இது ரொம்ப சிரத்தையாக பண்ணிட்டாங்க, எல்லாருக்கும் அனுஷ்டானம் ஆகிடும். நம்ம குலத்தில் பொண்ணு எடுத்தாலும் பையனுக்கு நம்ம வேற குலத்துலேருந்து பொண்ணு எடுத்துன்னு இருந்தாலும் இதனோட அந்த ருச்சி அவளுக்கு தெரியுது. அதை அவள் அந்த மாதிரி கொண்டு வந்துருமா மனசை. அதை நம்ம பார்த்து திருமாப்படிக்கு போனால் கூட அந்த மனசை அப்படி லகிக்க வச்சுருக்கோம். அதை பகவானே இங்கே சொல்கிறார், கர்மகாண்ட உத்தரபாகத்தில் சொல்கிறார், சார் நான் இதெல்லாம் பண்ணேன் சார், என்னால் எனக்கு எந்த இதுவும் கிடைக்கல, எனக்கு லாட்ரி சீட்டில் 10 கோடி ரூபாய் அடிக்கல சார் அப்படின்னு அவன் கேட்டால் கூட அவன் என்ன சொல்கிறான்னா, என்னோட ருச்சி தான் உனக்கு வேணுமே தவிர, சபரி பாட்டி அங்கே எப்படி அவள் ருச்சிக்கு தான் கொடுத்தாலே பழத்தை, ஏன் ராமனுக்கு அதை அப்படி தான் கொடுக்கணும்னு அவள் ருசிச்சு தான் கொடுத்தா. ருச்சியினோட தன்மை அவளுக்கு தெரியறது. அது நாக்குனால சொல்கிறா, இது மனசனால செய்யறா அப்படின்னு இந்த கர்மகாண்ட உத்தரத்தில் சொல்லி தசரத சக்கரவர்த்திக்கு அவள் எல்லா கர்மாக்களும் பண்ணி பூர்த்தி பண்ணுறா. அவளும் சொர்க்கத்துக்கு போகிறா. இருந்தாலும் பெருமாள் கையால் கிடைச்சது யாருக்கும் கிடைக்காதுங்கிறதுனால அவள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க. இந்த பிதிர்கள் எந்த ஒரு குடும்பத்தில் பிதிர்கள் சௌக்கியமாக இருக்காளோ அந்த இடத்துல வியாதியே இருக்காது. சும்மா ஜஸ்ட்டு டாக்டர்கிட்ட போய் ஒரு ஒப்பீனியன் தான் வாங்குறோம். போய் கேட்டாங்கன்னா, சார் எல்லா டெஸ்ட்டும் எடுத்தாச்சு, உங்களுக்கு ஒன்றும் இல்லை, வெயிட் வாங்கணும். அது அந்த ரிசல்ட் நமக்கு வேணும்னா நம்ம பார்த்து பிதிர்களை நம்ம பத்திரமா பார்த்துருக்கோம். பெருமாளை கூட 4 நாள் போட்டுட்டு கூட, ஐயா சாரி சார் ஊருக்கு போயிட்டேன் அப்படின்னு அங்கே எக்ஸ்கியூஸ் சொல்லிக்கலாம். இந்த பிதிர்கள்கிட்ட அது வாய்ப்பே இல்லை. என்னங்கிறான்னா கோப சந்தோஷியாக வந்துடுங்கிறான். நீங்கள் கேட்குறது சார் நான் மாதத்துக்கு ஒரு தரம் தான் தர்ப்பணம் பண்ணுறேன், வருஷத்துக்கு ஒரு தரம் தான் சிரார்த்தம் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு டினாமினேஷன் சொல்கிறான். நமக்கு 365 நாள், அவளுக்கு ஒரு நாள் பிதிர்கள். நீங்கள் அந்த முகூர்த்த நாளைக்கு தர்ப்பணம் பண்ணுறதே அவளுக்கு தாகத்தை நிவர்த்தி பண்ணுறது தான். பிரதி நாள் நீங்கள் அவளுக்கு சாதம் போட்டுன்னு தான் இருக்கு. ஆனால் அதை நீங்கள் உங்களுடைய டினாமினேஷனில் அதை 365 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி பண்ணுறது, அவ்வளோதான். ஆனால் அந்த பிதிர்கள் அப்படி இருக்கா, அப்படி சந்துஷ்டியாக உத்தர பாகத்தில் ராமரே சொல்கிறார், எந்த பிதிர்கள் சௌக்கியமாக இருக்காளோ, எந்த ஆத்திர அப்படி இருக்காளோ அந்த குடும்பத்தில் நானே இருக்கேன், அவளுக்கு நானே நமஸ்காரம் பண்ணுறேன் அப்படின்னு உத்தரபாகத்தில் சொல்லிட்டு வர. அந்த கர்மகாண்டத்தில் நிறைய சொன்னாங்க, நிறைய கதை இருக்குது. நமக்கு என்ன விஷயம் வேணும் ஒன்னோட ஒன்னா லிங்க் ஆகி வரும். ஒன்றை மட்டும் சொல்ல முடியாது. வேதத்தில் சாஸ்திரங்கள்ல அவ்வளோ இருக்கு, நம்ம தெளிவாக வச்சிருக்கா. நமக்கு காலத்தினால நம்ம அதெல்லாம் விட்டு தள்ளி போயிட்டோம், அதனால கஷ்டமா இருக்கு. அந்த காலத்துல சாணி தர வேண்டாம்னு பூரா டைல்ஸ் நிறுத்து போட்டது. இப்போ டைல்ஸ் வேண்டாம்னு நம்ம செருப்பு போட்டு போயிட்டு இருக்கோம். நம்மகிட்ட அந்த நிலைமை ஆயிடுது. அந்த காலத்துல அழகா ஜம்முன்னு சாணி தர எப்படி இருக்கும், அப்படி அது அப்படி அதனால இந்த கலாச்சாரத்தினால நம்ம தள்ளி வந்துட்டோமே தவிர இன்னும் விட்டுறக்கூடாது. இந்த கர்ம காரியங்கள்லாம் இன்னும் சத்தியா பண்ணணும். இத்தனை கலியுகத்துல எத்தனையோ தோஷங்கள்லாம் இருக்கு, எத்தனையோ பேர் அரசாட்சி பண்ணிட்டு இருக்கோம். ஆனா தர்மம் ஒழியா இல்லையா? நீங்க இல்லைன்னா உங்க பிள்ளை வேற மாதிரி அதை ட்ரீட் பண்றாங்க. இதுதான் பிரச்சனை. இங்கே வந்து அந்த சண்டை, குழம்பு தரல, கை மீது சரியாக போடலன்னு சண்டை விட்டுருக்காங்க. அவங்க வரும்போதே எல்லாத்தையும் டப்பாவில் ஓட்டு கொண்டு வந்து இந்த சாப்பிட்டு போட்டுருக்காங்க இல்லையா? அப்போ எங்கே தர்மம் போகிறது? இருந்துகிட்டே இருக்கு. அப்போ அந்த தர்மத்தை நம்ம நிறைய செய்யறதுக்கு நம்ம ஒத்தாசை பண்ணிகிட்டே இருக்கணும். ஏதோ சின்ன விஷயம்னா அவன் கேட்குறான் கொடுத்துட்டு போவோம் அப்படிங்கிற அந்த மனசில் நம்ம இருக்கணும். அப்போ இந்த கர்மாக்கள்லாம் பண்ணி அவளை சந்துஷ்டியாக வச்சுருக்கோம். பிதுக்களை மேலும் மேலும் க்ஷேமமாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ராம நாமத்தினால இந்த இடத்துல மங்களங்கள் உண்டாகுது. பியூரிஃபைங்கிறத நீங்கள் எப்படி சொல்லுவேன்? நான் சுத்தப்படுத்துதல்னு சொன்னால் எதனால சொல்ல முடியும்? ஒன்று தண்ணியினால அலம்பினா சுத்தம்ங்கிறோம், இன்னொன்று சுட்டா தீயில கருக்கினா சுத்தம்ங்கிறோம், இன்னொன்று என்னங்கிறா இந்த வேதத்தை ஏன் பொம்மநாட்டி சொல்லக்கூடாதுன்னு வச்சுருக்கோம்னா வேதம் ரொம்ப உஷ்ணமானது. நீங்கள் த அப்படின்னு தமிழ் சொல்கிறது, தா அப்படிங்கிறோம். இந்த தா அடி அடி நாபியிலிருந்து வருது. அப்போ இங்கேருந்து வரும்போது இந்த உஷ்ணம் மேல்நாடி தான் வரும், மேலே வரும்போது அது ஃபார்மேட் ஆகிடுறது. அப்போ அந்த அக்ஷரங்கள்லாம் நம்ம யூஸ் பண்ணதுனால அந்த ராமநாமத்தினால அது சுத்தி ஆகிடுறது. நேத்திலேருந்து பிரேதம் அது இதுன்னு லொட்டு என்னெல்லாம சொல்லியிருக்கோம். அப்போ அதை திருப்பி சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுனால இந்த ராமநாமம் வந்துருக்குன்னா அந்த இடத்துல நம்ம மைண்டு சேஞ்ச் ஆகிடும்.
ஓ பெருமாள் தான்னு திருப்பி நம்மள எந்த நிலைமையில விட்டோமோ அதே நிலைமையில ஜாயின் பண்ணி விடுறதுக்கு இந்த ராமாயணம் அப்படி அனுகிரகம் ஆரம்பிக்கும். ராமநாமத்தினால எல்லாரும் க்ஷேமமா இருக்கும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ரோச்சனோ ரோச்சமான சோபன சோபமான கல்யாண சீதா லக்ஷ்மணனோ பரத சத்ருக்ன சமேத ராமச்சந்திர மூர்த்தி பிரசாத சித்திரஸ்து பல்லவி சொல்லிட்டு. இதில் இன்னொன்று வச்சிருக்கா, 10ஆம் நாள்ல என்ன பண்ணுவான்னா அந்த காலத்துல ஊர் சாப்பாடு எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பாடு போட்டு இந்த ராமாயணத்தை வாசிக்கா. அப்பமும் பொரியும் கொடுக்கணும் சாஸ்திரம். ஏன்னா இந்த 10 நாள் ரொம்ப பட்னியா இருந்திருக்கும், கடுமையான விரதமா இருந்திருக்கும். அந்த தோஷமெல்லாம் நிவர்த்தி ஆகிட்டு நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு ரொம்ப லைட்டா இருந்ததுனாக்க நம்ம சரீரத்தை ஒன்றும் பண்ணாதுன்னு இந்த அப்பம் நெல் பொரியினால பண்ணியிருப்பான். நெல் பொரி, கார்த்திகை பொரி, அது மாதிரி பண்ணிட்டுருக்கலாம். அந்த பொரியெல்லாம் சாப்பிட்டாதான் தோஷம் நிவர்த்தி ஆகுது. அந்த பொரிய உமிழ்கிற அந்த நீர் இருக்கு இல்லையா, அது வந்து தொண்டையில இருக்கிற அந்த இதை வந்து டைம் பண்ணிடணும். ஏதாவது வாட்டர் ஏதாவது ப்ராப்ளமா இருந்தா அந்த இன்ஃபெக்ஷன் ஆகாம பார்த்துக்கணும். அதனால இந்த அப்பமும் பொரியும் எல்லாருக்கும் கொடுப்பா அந்த காலத்துல. அது மாதிரி அப்பம் பொரியெல்லாம் கொடுத்து அது மாதிரி பேத்திகள்லாம் உருண்டை வைப்பா. தாத்தாக்கா வண்டி பேரன்கள்லாம் இருந்தால் நெய்ப்பந்தம் முடிச்சுட்டு அவள் ஏழை பண்ணிட்டு போவா அந்த காலத்துல. அது மாதிரி அந்த பேத்திகள் உருண்டையெல்லாம் வச்சிருக்கோம். ரோச்சனோ ரோச்சமான சோபன சோபமான கல்யாண சுபஸ்வீகார கல்யாண மகோத்சவத்தில் பேத்திகள் உருண்டை சகல சௌபாகியமம் பத்திரம் புஷ்பம் லட்சம் கட்டிவராவன். ரோச்சனோ ரோச்சமான சோபன சோபமான கல்யாண பிரபுதேங்க சகல சௌபாகியமம் பத்திரம் புஷ்பம். ரோச்சனோ ரோச்சமான சோபன சோபமான கல்யாண பாவனி அப்படியே பக்க பார்த்தே சேர்க்கணும். பெருமாள்லாம் அங்கே இருக்கா, பெரியவாள்லாம் அப்படியே அவ்வளோ உட்காந்து சாமி ஹாரத்தி வேணும். ஆமாம் மாமா மரம் வெயிட்டா வச்சிருக்காரு. ஆளுக்கு ஒரு தோடு வாங்கி போடுவாரு. 2 பேர் நிமிர்த்தி இங்க வா. 2 பேரும் பாட்டு பாடணும். பாட்டு போடணும். 2 பேரும் பாடணும். பாட தெரியும் பாக்கணும். இந்த பக்கம் அப்படியே உட்காரும். இப்படியே 2 பேர் உட்காந்து ஆரம்பிச்சு கிடையாது. உட்காருங்க. வாசல்ல போய்